டிஎன்ஏவை பற்றிய திருக்குரானின் முன்னறிவிப்பு. இப்பதிவில் உங்களுக்காக மணவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் முடியும் வரை மறுமணம் செய்யாமல் காத்திருக்க வேண்டும். 2 முதல் 228 என்கிறது அத்திருவசனம். மணவிலக்கு செய்யப்பட்ட பெண்கள் 3 மாதம் காத்திருந்த பின்பே, அதாவது 3 மாதவிடாய் பருவங்களில் இத்தா இருந்த பின்பே மறுமணம் செய்ய வேண்டும். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் முடியும் வரை மறுமணம் செய்யாமல் தங்கள் விஷயத்தில் காத்திருக்க வேண்டும். 2 முதல் 228 என்கிறது ஒரு வசனம். நம்மை இந்த வசனம் தெளிவாக்குகிறது. கைவிரல் ரேகை பதிவு ஃபிங்கர் பிரிண்டங் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவதைப் போன்றே டிஎன்ஏ ரேகை பதிவு தம்பதியரை அடையாளம் காட்டிவிடும். ஒரு பெண்ணில் பதிவாகியுள்ள ஆணின் டிஎன்ஏ ரேகை பதிவு 3 மாதங்களுக்கு பிறகே அழியும். அதையே குரானின் இவ்வசனம் கூறுகிறது என்பதை அறிவியல் உலகம் இன்று கண்டறிந்து உள்ளது. இது தொடர்பாக எகிப்தைச் சேர்ந்த டாக்டர் அப்துல் பாசித் முகம்மது சயீத் கூறுகிறார். அறிவியல் சான்றுகளை அடிப்படையாக கொண்டே ராபர்ட் கில்ஹாம் இஸ்லாத்தில் இணைந்துள்ளார். தம்பதியர் உடலுறவு கொண்டால் ஆண் தனது பாலின ரேகையை பெண்ணிடம் விட்டுச் செல்கிறான். அந்த ரேகை 3 மாதங்களுக்கு பிறகே முற்றாக அழியும் என்றும். அதற்கேற்ப அமெரிக்காவில் ஆப்பிரிக்க முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் ஒரு பகுதியில் கள ஆய்வில் இறங்கினார் அவர். அப்பகுதியில் வாழும் முஸ்லிம் பெண்களிடம் அவர்களின் கணவர்களது ரேகை மட்டுமே பதிவாகியிருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்க பெண்கள் வாழும் ஒரு தெருவில் ஆய்வை மேற்கொண்டபோது அப்பெண்களிடம் பல்வேறு ரேகைகள் காணப்பட்டன. 3 வெவ்வேறு ரேகைகள் அவர்களில் பதிவாகியிருந்தன. 3 மாத இத்தா ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதற்கான காரண விளக்கமும் கிடைக்கிறது. முந்தைய கணவனின் டிஎன்ஏ ரேகை பதிவு முற்றாக அழிய 3 மாதங்கள் பிடிக்கும். அதன்பின் அவள் மறுமணம் செய்து கொண்டால் டிஎன்ஏ பரிசோதனையில் குழப்பம் இராது. இல்லையேல் மறுமணம் செய்தபின் பிறக்கும் குழந்தையின் முந்தைய கணவனின் டிஎன்ஏவும் ஒத்துப்போக இடமுண்டு. குழந்தை யாருடையது என்ற குழப்பம் வெடிக்கும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.